பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நவம்பர் 25 உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிற 4ஆம் வழி திருச்சபையின் பலன்களை அடைவது பற்றி தியானிப்போம். கடன்பட்ட மனுஷன் ஒருவன் தன் கடனை செலுத்த ஒரு தர்மவானுடைய பொக்கிஷத்திலே இருந்து தேவையான பணங்களை எடுக்கக்கூடுமேயானால் தன் கடனை செலுத்தாமல் இருப்பானோ? அவன் அப்போது தன் கடனை செலுத்தாதிருந்தால் அவனுக்கு மதியீனன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பேருண்டாகும் அல்லவோ? மனுஷனானவன் தான் செய்த பாவங்களினால் தேவ நீதிக்கு கடனாளியாய் போனான் என்பது நிச்சயம். இந்த கடனை செலுத்துகிறது மகா கடினமும் பிரயாசமுமாயிருக்கிறதுனாலே அது அநேகமாய் அவனால் தீர்க்கக்கூடாத காரியமாயிருக்கும். ஆயினும் இந்த கடனை செலுத்த திருச்சபையினுடைய பலன்கள் அடங்கிய வற்றாத பொக்கிஷத்திலிருந்து நமக்கு வேண்டிய மட்டும் எடுக்கக்கூடும். மீண்டும் குறையாத இந்த பொக்கிஷத்திலிருந்து உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணத்தக்கதாக தேவையான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பது விசுவாச சத்தியமாம். அதெப்படியாகும் என்றால், அர்ச்சிய சிஷ்ட திருச்சபை ஆண்டவர் தமக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு சேசுநாதருடைய அளவில்லாத புண்ணிய பலன்களையும் அர்ச்சிய சிஷ்டவர்களுடைய மீதியான பலன்களையும் மனுஷருக்கு கைமாறாக பரிமாறி கொடுக்கிறதாமே. அதை கொண்டு மனுஷனானவன் தன் கடனை தீர்க்கலாம், உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணலாம். மெய்யான சர்வேஸ்வரரான சேசு கிறிஸ்துநாதர் சகல உலகங்களை மீட்டி ரட்சிக்க தம்முடைய திவ்ய இரத்தத்தின் ஒரு துளி மாத்திரம் போதும் என்பது தப்பாத சத்தியமாம். ஆனால் நம்முடைய பரமநாதர் படாத பாடுபட்டு நிந்தை வதையெல்லாம் அனுபவித்து தம்முடைய பிராணனையும் தந்து தமது திவ்ய இரத்தம் முழுமையும் சிந்த திருவுள்ளமானதினாலே இவ்வுலக ரட்சிப்பு சம்பூரணமாய் நிறைவேறினதுமல்லாமல் அவருடைய புண்ணிய பலன்கள் அளவில்லாத விதமாய் மிஞ்சிவிட்டதென்பது உண்மை. மேலும் மாசில்லாத தேவ மாதாவானவள் செய்த புண்ணியங்களுக்கு கணக்கில்லை. மீளவும் பிதாவாகிய அர்ச்சிய சிஷ்ட சூசையப்பரும் அப்போஸ்தலர்களும் வேத சாட்சிகளும் தபோதனரும் முதலிய கணக்கில்லாத அர்ச்சிய சிஷ்டவர்களும் தாங்கள் செய்த ஜெபதபதான் தர்மதவ கிரியைகளினாலே தாங்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடன்களை தீர்த்ததுமல்லாமல் இந்த நற்கிரியைகளினால் வந்த பலன்கள் மீதி ஆயினதென்றும் சொல்ல வேண்டியது. இப்படியே சேசுநாதருடைய விலை மதிப்பற்ற புண்ணிய பலன்களும் அர்ச்சிய சிஷ்ட தேவ மாதாவின் எண்ணிறந்த உத்தம புண்ணியங்களும் மற்ற சகல அர்ச்சிய சிஷ்டவர்களுடைய மீதியான பரிகார பலன்களும் தேவ கிருபையினாலே திருச்சபைக்கு சொந்த பொக்கிஷமாயிற்று. நமதாண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதர் தாம் ஸ்தாபித்த 7 தேவத்திரவிய அனுமானங்கள் வழியாய் தம்முடைய அளவற்ற பலன்களை நமக்கு அளிக்குமா போல திருச்சபையானது தனக்கு முன் சொன்ன பொக்கிஷத்தில் இருக்கும் ஞான திரவியங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறதாமே. இந்த பலன்களின் மூலமாய் சுகிருத முறைமையை எவ்வித பலத்தின் நியாயங்களிலும் ஊன்றியிருக்கிறபடியினாலும் இதற்கு விரோதமாய் பதிதற்பிதற்றுகிற தூஷணங்கள் எல்லாம் முழு அந்நியாயமும் சுத்த அபத்தமுமாயிருக்கிறதென்று எல்லாருக்கும் விளங்குமே. பக்தியுள்ள கிறிஸ்தவர்களோவென்றால் ஆண்டவரான சுவாமி நமக்கு செய்தருளிய உபகாரங்களுள்ளே இது பெரிய உபகாரம் என்றெண்ணி அதற்காக அவருக்கு தோத்திரம் பண்ணுவார்கள் அல்லாமல் பல பலன்களை அடையவும் விரும்புவார்கள். ஆமே. கிறிஸ்தவர்களே, திருச்சபை அளித்த பலன்களினாலே உங்களுக்கு ஞான பிரயோஜனம் அதிகமாய் வரும்படியாக சொல்ல போகிறதை கவனித்து கேளுங்கள். முதலாவது, பரிபூரண பலனும் தனி பலனும் ஆகிய இவ்விரண்டு வகை பலனுண்டு. பரிபூரண பலன் ஏதென்றால் பாவத்தால் வருகிற அனித்திய ஆக்கினையை முழுவதும் நிவாரணமாக்குகிற பலனாம். எவன் ஒருவன் அந்த பூரண பலனை முழுமையும் அடைவானேயானால் பரிசுத்தனாகி மோட்சத்தை அடைவதற்கு பாத்திரவானாயிருப்பான். ஆனால் பரிபூரண பலனை அடைவது சிரமமும் அருமையுமாம். ஏனென்றால் அதற்கு தக்க தேவ சிநேகமும் உண்மையான மனஸ்தாபமும் சொற்ப பாவங்களின் மேல் முதலாய் முற்றும் வெறுப்பும் வேணும் என்கிறதினாலே இவை எல்லாம் கொண்டிருக்கிறது எளிதான காரியமல்ல. ஆனாலும் அதை முழுவதும் அடையாமல் போனாலும் அதில் ஒரு பங்காவது அடைவது தப்பாது. தனிப்பலனோவென்றால் பாவத்துக்கு வரவேண்டிய அனித்திய ஆக்கினையில் சில நாட்களை அல்லது சில காலத்தை மாத்திரம் நிவாரணமாக்குகிற பலனாம். ஆகையால்
40 நாள், 100 நாள், 7 வருஷம், 10 வருஷ பலன்கள் முதலியவை தனி பலன்கள் எனப்படும். இந்த தனி பலன்களால் பூர்வீக திருச்சபையில் அந்தந்த பாவத்துக்கு வழங்கின ஆக்கினையில் அத்தனை நாள் அல்லது அத்தனை காலம் உத்தரிப்பு குறையும், அல்லது உத்தரிக்கிற ஸ்தலத்திலே செய்ய வேண்டிய பரிகாரம் மாத்திரம் தனியும். இரண்டாவது, பரிபூர்ண பலனையாவது தனி பலனையாவது தனக்கே பெற வேணுமானால் சாவான பாவமின்றி இஷ்ட பிரசாதத்தோடு இருக்க வேண்டும் என்கிறது நிச்சயம். பரிபூரண பலன்களை அடைந்து மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேணுமானாலும் அப்போது கூட சாவான பாவம் இல்லாமல் இஷ்ட பிரசாதத்தோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கு தனி பலனை ஒப்பு கொடுக்கிறதற்கு இஷ்ட பிரசாதம் அவசரம் இல்லாதிருந்தாலும் அதுவும் இருந்தால் மெத்த நல்லது. மூன்றாவது, எந்தெந்த பலன்களை அடைய வேணும் என்றாலும் அதற்கு கற்பிக்கப்பட்டதெல்லாம் தப்பாமல் அனுசரிக்க வேண்டியது. பரிபூரண பலனை பெறுவதற்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணவும் நன்மை வாங்கவும் அர்ச்சியசிஸ்ட பாப்பானவருடைய சுகிர்த கருத்துக்களை குறித்து வேண்டிக் கொள்ளவும் கற்பித்திருக்கிறதே வழக்கம். நான்காவது, எந்தெந்த பலன்களையும் அடைய வேண்டுமானால் அதை பெற வேண்டுமென்கிற கருத்து வேண்டியதுமல்லாமல் அதற்கு கற்பித்த சுகிர்த முயற்சிகளையும் நிறைவேற்றுவது அவசியம். கருத்து மட்டும் இருந்தால் பக்தியுள்ள கிறிஸ்தவனானவன் தினந்தோறும் செய்யும் ஜபங்களினாலும் நற்கிரியைகளினாலும் அநேகம் பலன்களை பெற்றுக்கொள்ளலாமே. அநேகம் பேர் இவைகளையெல்லாம் நினைக்காதிருக்கிறதினாலே தங்களுடைய கையில் வந்த அநேக ஞான பலன்களை இழந்து போகிறார்கள். ஆதினாலே இந்த ஜபத்தையோ அல்லது நற்கிரியையை செய்யும்போது அவைகளுக்கு குறிப்பிட்ட பலனை பெற வேணும் என்கிற கருத்தில்லாதிருந்தாலும் தினந்தோறும் காலையில் அந்த கருத்தை சற்றாகிலும் புதுப்பிக்க வேணும். அதெப்படி என்றால், இன்றைக்கு பெறக்கூடுமான பலன்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். இவை எல்லாம் என் பாவ பரிகாரத்துக்காக அல்லது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாயினாலேயாவது மனசிலாலேயாவது வேண்டிக் கொள்ள வேணும். அப்படி செய்வது பலன்களை அடைய போதும் என்று சாஸ்திரிகள் சொல்கிறார்கள். ஐந்தாவது, பொதுப்பட பலன்களை எல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுக்கலாம் என்பது திருச்சபையினுடைய உத்தரவுதான். ஆயினும் அந்தந்த பலன்களை பொதுவிலே சகல ஆத்துமாக்களுக்கு அல்லது குறிப்பாக அந்தந்த ஆத்துமாவுக்கு செலுத்த வேணுமானால் அந்த கருத்துதான் இருக்க வேண்டியது. ஆறாவது, திருச்சபையில் எண்ணிக்கைக்குள்ளடங்காத பலன்கள் உண்டாயிருக்கிறது என்பது சத்தியம்தான். ஆயினும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பக்திக்கும் அந்தஸ்துக்கும் தக்கபடி சிலதுகளை தெரிந்து கொண்டு அவைகளை தாழ்ச்சியுடன் அடைய பிரயாசப்பட கடவார்கள். அதிப்படி இருந்தாலும் தேவ கிருபையால் ஆத்ம ஈடேற்றத்துக்கும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் மீட்புக்கும் அவ்வளவு பெரியதும் எளியதுமான இந்த உதவியை அசட்டை பண்ணாமல் மகா சுறுசுறுப்போடு கூடுமான பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது. மகா மகிமையோடு பிரான்ஸ் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வந்தவருமாய் அநேகம் போர்ச்சண்டைகளில் வெற்றியடைந்தவருமாய் எவ்வித புண்ணியங்களையும் அனுசரித்து கொண்டு வந்தவருமாயிருந்த அர்ச்சியசிஸ்ட ஞான பிரகாசி ராஜாவானவர் தம்முடைய மரண சாசனத்தில் தமக்கு பதிலாய் ராஜ்யபாரத்தை செய்ய போகிற தமது மகனுக்கு சொன்னதாவது, என் மகனே, திருச்சபையினுடைய பலன்களை அடைய நினைப்பாளாக என்று எழுதினாராமே. கிறிஸ்தவர்களே, நீங்களும் இந்த சுகிர்த வாக்கியத்தை நினைத்து திருச்சபையினுடைய பலன்களை ஆசையோடு பெற வேண்டும் என்று அறிய கடவீர்களாக. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம். அர்ச்சியசிஸ்ட மரியாயின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான சேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்திலே உபாதிக்கப்படுகிற ஆத்துமாக்களையும் மீட்டு ரட்சிக்க தேவரீர் மனுஷனாகி படாத பாடெல்லாம் பட்டு கடினமான மரணத்தை அடைந்தீர் என்று கிருபையாய் நினைத்தருளும் இனிய சேசுவே. அந்த ஆத்துமாக்களுடைய அபயக்குரலை கேட்டருளும். அவர்கள் சிந்துகிற கண்ணீரை பாரும். உம்முடைய திருமரணத்தின் பலன்களை பார்த்து அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடன்களை பொறுத்தருளும். இன்பம் நிறைந்த சேசுவே, தேவரீருடைய திரு இரத்தமானது அந்த ஆத்துமாக்கள் பேரில் விழுந்து அவர்களுடைய அகோர வேதனைகளை அமர்த்த வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குடைத்து ஏதேனும் ஒரு பலனுள்ள ஜெபத்தை செபிக்கிறது. இன்றைய தியானத்திற்கான புதுமை. அர்ச்சியசிஸ்டர் 5 காய பிரான்சிஸ்கு சபையைச் சேர்ந்த முத்திப்பேறு பெற்ற பேர்தோல் தூஸ் என்பவர் ஒரு சமயத்தில் தர்மம் செய்ய வேணும் என்றும் அதற்கு வெகு பிரயோஜனம் இருக்கிறதென்றும் ஒரு நல்ல பிரசங்கத்தை செய்திருக்கிறார். அர்ச்சியசிஸ்ட பாப்பானவர் தமக்கு அளித்த உத்தரவுப்படிக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு 10 நாள் பலன் கொடுத்திருந்தாராம். பிரசங்கத்துக்கு பிற்பாடு தரித்திரப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய நிர்பாக்கியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி எனக்கு கொஞ்சம் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடினாள்.
தரித்திரனாக ஜீவிப்பேன் என்று வார்த்தைப்பாடு கொடுத்த குருசுவாமியினிடத்திலே பணமும் இல்லை, காசும் இல்லை. அதனாலே அவளை பார்த்து, தங்கையே, என்னிடம் ஒன்றுமில்லை என்று உனக்கு தெரியுமே, ஆனால் என் பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு 10 நாட்பலன் கொடுத்தேன். ஆஸ்திக்காரனான இன்னானிடத்திலே போய் நீ அடைந்த 10 நாட்பலனை அவனுக்கு கொடுத்து கைமாறாக பணம் பெற்றுக்கொள் என்று அவளை அனுப்பினார். இந்த ஆஸ்திக்காரன் தேவ காரியங்களிலே வெகு அசட்டையுள்ளவனாயிருந்தாலும் தரித்திரப்பட்ட இந்த பெண்மணி துணிந்து அவனிடத்திலே போனாள். இந்த 10 நாட்பலனுக்கு பதிலாய் எனக்கு என்னத்தை கொடுப்பீர் என்று இவள் அவனிடத்திலே கேட்க, ஆஸ்திக்காரன் உனக்கு என்ன வேணும் என்று விசாரித்தான். ஆங்கவரை நம்பி இந்த புண்ணியவதி மறுமொழியாக, இந்த 10 நாட்பலனையும் தாரசிலை வைத்து எவ்வளவு கனமாயிருக்குமோ அவ்வளவு பணம் எனக்கு கொடுப்பீராக என்றாள். இவன் அதற்கு சிரித்து, அப்படியே ஆகட்டும், உன்னுடைய 10 நாட்பலனை ஒரு சீட்டிலே எழுது என்றான். அப்படி அவள் எழுதின பின் தாரசின் ஒரு தட்டிலே அந்த சீட்டை வைத்து வேறொரு தட்டிலே ஒரு வெள்ளி பணத்தை வைத்தான். அப்படி வைத்தாலும் இன்னும் அந்த சீட்டு அதிக பாரமாயிருந்ததினாலே 5 பணம், 10 பணம், 20 பணம், 50 பணம் வரைக்கும் போட்டாலும் இன்னமும் அந்த சீட்டுக்கு பற்றாததினாலே வெகுவாய் பிரமித்து ஆச்சரியப்பட்டான். அதனாலே அந்த பெண்மணிக்கு தேவையானதெல்லாம் சந்தோஷமாய் கொடுத்ததுமல்லாமல் திருச்சபை அளிக்கிற பலன்களுடைய விலைமதிப்பை அவன் அறிந்து மனந்திரும்பி நல்ல கிறிஸ்துவனாக நடந்தான். அமெரிக்கா தேசத்திலுள்ள கீத்தோவே என்ற பட்டணத்தில் அர்ச்சிய சிஸ்டம் மரியன்னாமாள் வசித்து வந்தாள். அவள் எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தூய கன்னியாஸ்திரியாய் நடந்ததினாலே அவளுக்கு லில்லி புஷ்பம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவள் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது பரவசமாகி ஒரு பெரிய விஸ்தாரமான இடத்தில் அகலமான ஒரு மேசை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் வெள்ளி தந்தத்தால் செய்த பல பொருட்களும் முத்து மாணிக்கங்களும் வைரம் முதலான கற்களும் பரப்பியிருக்கிறதையும் கண்டாளாம். இவை எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் இவள் பார்க்கும்போது, யாவருக்கும் வைக்கப்பட்ட பொக்கிஷம் இதுவே, தேவையுள்ளவர்கள் இதிலிருந்து மனதின்படியே எடுத்துக்கொள்ளலாம், இந்த திரவியங்கள் திருச்சபையினுடைய பற்பல பலன்களை காண்பிக்கின்றன என்ற சத்தம் அவளுக்கு கேட்டது. கிறிஸ்துவர்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை வைத்திருக்க உங்களுக்கும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கும் தேவையானதெல்லாம் அதிலிருந்து எடுக்காமதிருப்பது எப்படி? நீங்கள் ஞானமற்றவராயிருந்து ஆத்துமாக்களுக்கு வேண்டிய உதவி சகாயம் பண்ணாதிருந்தால் அது உங்களுடைய குற்றம் என்றே அறியக்கடவீர்களாக. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய 5 காயங்களை குறித்து ஜெபிப்போம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோടെ வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே.
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி. ஆமீன். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு 5 முறை சொல்லப்படும் மணவழி ஜெபத்தை 5 முறை சொல்லுவோம். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.